ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. அவன் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜங்ஷனில் தான் இருக்கோம். ஃபைனலாக ட்ரெயின் ஏறிட்டோம். அது பார்த்தீங்கன்னா அப்போவே பிளான் பண்ணோம், கோவாவுக்கு பிளான் பண்ணோம். அது நடக்கலை. இல்லை சரி மணிக்கோ அது போவோம் அப்படின்னு சொல்லி தான் மக்களாக பிளான் பண்ணோம். ஹாய் மக்களே, ஃபைனலாக நம்ம ஒர்க்கில் இறங்கிட்டோம். போயிட்டு அடுத்து நம்ம ரூமுக்கு போகணும். ரூம் செக்இன் பார்த்திங்கன்னா 10:30 தான். இப்போ மணி 4 தான் ஆகுது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, போயிட்டே பார்ப்போம். நமக்குள்ளே விடிஞ்சிருச்சு. நம்ம இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தோம். நல்ல ஹாஸ்டலு, ஓனரே நல்லா பேசுகிறாரு. ஃபுல்லாகவே ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம். ஃபைனலாக மக்களே நம்ம இங்கே இருக்குது ஆறு. இந்த ஆறு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடலில் கலக்குது. சரியான வியூ. ஆக்சுவலாக இதுதான் காயல். வந்து காயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம அந்த கப்பில் பீச்சில் கலக்கிற இடம். இதுதான் மக்களே கபில் பீச். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது கடல் மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். அது போயிட்டு பார்த்துட்டு வெயில், சரியான வெயில் மக்களே. எங்கே ஒரு சாப்பிடுவோம். சாப்பிட்டு அடுத்த vlog கண்டினியூ பண்ணுவோம். சாப்பிட வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி போட்டு பொரியல். நாங்கள் மீன் குழம்பு தனியாக சொல்லியிருந்தோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க நம்ம ஜடையூ போகிறதுக்காக. போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பசுமையாக இருந்துச்சு. இயற்கைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்லோப்பில் ஏறுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மலைப்பகுதி, சின்ன சின்ன மலைப்பகுதிக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருந்துச்சு. வர வழியில் நிறையா ரப்பர் மரங்கள், ரப்பர் தோட்டம். கேரளானாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் தான் வச்சுருப்பாங்க. அது நிறையாவே ஃபுல்லாகவே இருந்துச்சு. போயிட்டு கடைசியாக நாங்கள் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கிங் ஃபீஸ் வாங்கினாங்க. ஃபீஸ் வாங்கிட்டு நாங்கள் ஃபைனலாக வந்துட்டோம்.
ஹாய் மக்களே, ஃபைனலாக நம்ம அந்த ஜடாயு எர்த் சென்டர் வந்துட்டோம். இந்த மேலே தான் நம்ம போக போகிறோம். போயிட்டு ரோப் கார் வச்சுருக்காங்க. ரோப் காரில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. மேலே போயிட்டு தான் இந்த பறவையோட ஸ்டாச்சுவை பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. கேஷாக தான் வாங்குறாங்களாமா, ஜிபே அது மாதிரிலாம் கிடையாது. அதனால் நீங்கள் எப்போயுமே கேஷை வந்து கேரி பண்ணி வந்துக்குங்க. நம்ம வாங்க போய் பார்ப்போம். போவோம். பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் நிறையவே இருக்குது. என்ன பண்ணுறது, நாங்கள் பீச்செல்லாம் போயிட்டு தான் என்னால் நடக்க முடியல. அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது. வந்துட்ட மக்களே, இது என்ட்ரன்ஸு ஜடாயு எர்த் சென்டர். கைஸ் என்ட்ரி ஆகுதும். நீங்கள் ரோப்பில் போகணுன்னா உங்களுக்கு 499 வருது. அது போக வாக்கபிள்லாம் 263 அது மாதிரி. ஓகே இதுங்க டிக்கெட். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நாங்கள் 3 பேர் போனோம். ஓரளவுக்கு 250 ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. போயிட்டுருக்கோம். செக்யூரிட்டி செக்கு அடுத்தது, அதுக்கப்புறம் அப்படியே போகிற மாதிரி இருக்கும். 826 ஸ்டெப் 1 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக் வேணும். ரோப் கார் போகிறாங்க அந்த பக்கம். வாக்கவே நாங்கள் மட்டும் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஒருத்தருமே காணும். யாரும் நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லையான்னு தெரியல. எங்கிட்ட கேஷ் இல்லை, அதனால் நாங்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலை. கேஷ் கேரி பண்ணி வந்துருக்கேங்க. ஜிபே அது மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸ்டெப்பாக இருக்குது. அது நம்ம இந்த பழனியெல்லாம் ஏறும் அதே மாதிரி சேம் அது மாதிரி இருக்குது. ஓ வெயில் வேறு அடிக்குதுங்க. இல்லைன்னா கூட நம்ம அப்படியே போயிடலாம். வெயில்னால ஒன்றுமே முடியல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரோப் கார்லேயே போய்க்கோங்க. வயசானவங்களாம் கண்டிப்பாக இதில் வரவே முடியாது. சின்ன பசங்க வச்சுருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ரோப் காரில் கூட்டிகிட்டு போயிருங்க. நீங்கள் பாருங்கள், வியூ பாருங்கள். ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 200 மீட்டர் தான் வந்திருப்பேன். அதுக்கே நடக்க முடியல. ஃபுல்லாக சுற்றியும் மழை தான் இருக்கு. மழை தெரியும். ஒருத்தருமே இல்லைங்க வீட்டில். நமக்கு பின்னாடி ஒருத்தர் கூட இல்லை, முன்னாடி இல்லை. மேக்ஸிமம் ரோப் கார் தான் போகிறாங்க எல்லோரும். ஸ்டோனில் ஏதாவது அட்வென்ச்சர் சென்டர். இறங்கும்போது பிரச்சனை இல்லைங்க மக்களே. இறங்கும்போது இறக்கந்தான் இறங்கிடலாம். சாப்பிட்டதுனால ஏற முடியல. பாதி தூரம் போய் கண்டினியூ பண்ணேன். யோகா வில்லேஜ் மேலே என்ன இருக்குன்னு தெரியல. மேலே போய் கண்டினியூ பண்ண. நீங்கள் பாருங்கள் மக்களே, வியூஸ் பாருங்கள். ஃபுல்லாக காடு தான். ஃபுல் அது பாதி மரத்தை அழைச்சிட்டாங்களா, ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. கைஸ் போயிட்டு பாதி தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இவர் ஹெல்த்தியாகவும் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்னும் 648 ஸ்டெப் இருக்குது.
895 மீட்டரில் பாறை, பெரிய பாறை. மக்களே இது மாதிரி ஸ்டெப் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க மக்களே. ஸ்டெப்பில் தான் நம்ம ஏறோம்ல, வரும்போது இதில் இருக்குது. எப்படி ஏற போகிறோம், கீழே போய் மறுபடி மேலே ஏறுதா எப்படின்னே தெரியல. மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கோப்போ நிஜமாக இது ஒரு அவன் ஏறி முடிக்கும்போது இருக்கிற கான்ஃபிடென்ட்டு நமக்கு சீரியஸாக அதில் தாங்க நம்ம வெற்றி. நம்ம உழைப்பை போட்டு ஒரு காரியம் செய்யும்போது அதில் கிடைக்கிறதா நமக்கு உண்மையான வெற்றி. பார்த்தீங்கன்னா மக்களே, நடந்து வர வழியில் ட்ரக்கிங் போகிறக்கு எப்படி போவோமோ அது மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாக இருக்குது. சம்மர்னால எல்லாமே இலையெல்லாம் உழுந்துருச்சு, இல்லைன்னா அருமையாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன் நடந்து வர மாட்டேங்குதுன்னு தெரியல மக்களே. சூப்பராக இருக்குது, இடமெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா நடந்து போகலாம். கும்பமாரியான செட்டப் இருக்குது, சூப்பராக இருக்குது, இயற்கையாக இருக்குது. எல்லாமே ஜாலியாக நடக்கலாம். ஏன் நடந்து வர மாட்டேங்குதான்னு தெரியல. மேக்ஸிமம் ரோப் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் வந்தோம். எங்கிட்ட ஜிபேல தான் அமௌண்ட் இருக்குது, கேஷ் இல்லாதனால நாங்கள் இந்த வழியாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ளேஸ். நீங்கள் நடந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நடந்தே வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். குகை மாதிரி இருக்குது, இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. குகை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆஹா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா படி ஏறுது மக்களே. இது ஒன்று மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி எல்லாமே இயற்கையாக தான் இருக்குது. ஆஹா, இங்கே பாருங்க, பாறையில் பாருங்கள் பேர் அப்படியே முளைச்சி வந்திருக்கு. அரச மரம்னு நினைக்கிறேன். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி குகையா இருக்கு. குகைக்குள்ள வந்தோம், அவ்வளோதான் பக்கம் வந்துட்டோம். உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் வரும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் மாமா. 486 695 மீட்டர்ஸ் போகலாம். என்ன ஆனாலும் இன்னைக்கு முடிக்காமல் விட மாட்டோம். முடியல மக்களே, முடியல. வில்லேஜ் ஏதோ போட்டிருக்காங்க, ஃபாரஸ்ட். ஒரு பாறை இருக்கு, தண்ணி போகிற இடம். சிட்டோட்டில் இருக்கு. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற கெட்ட வழக்கமே இதுதான். இன்னும் செவத்தில் பேர் எழுதி வச்சுருவாங்க. தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இந்த நேச்சுரல் சைட்டுலாம் வரும்போது மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ ரொம்ப நேரம் கழிச்சு மக்களை பார்க்குறேன். பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. நேச்சர், அதனால் நம்மளால் நேச்சர் ரொம்ப கஷ்டப்படுது. இங்கே பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக செவுத்தில். இது எதுக்கு நம்ம டூரிசம் எப்படி டெவலப் ஆகும்? இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் ஃபாரின்லேருந்து டூரிஸ்ட் வந்தால் என்னென்னு நினைப்பாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு இன்னும் இருக்குது, பார்த்துக்கங்க. நல்லா தான் கட்டியிருக்காங்க, மெயின்டனாக இருக்கா, க்ளீனாக இருக்குது. எகைன் படி வந்துச்சு மக்களே. படி வந்தால் மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. அந்த இது மாதிரி பிளைன்ஸாக இருந்துச்சுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த படி மட்டும்தான் கஷ்டம். இருந்தாலும் ஓகே, சமாளிப்போம். பாதிக்கு வந்துட்டேன் கைஸ். 397. இந்த பக்கம் நம்ம ஸ்டாச்சு பார்க்குறக்கு, இந்த பக்கம் அட்வென்ச்சர் பண்ணால் 500 மீட்டர் தண்ணி இருக்குது. தண்ணி உடைச்சி அப்படி கண்டினியூ பண்ணுவோம். பார்ப்போம் ஃப்ரெண்ட். மேலே ஏதாவது வரும்போது ஏதாவது ஆன்லைன் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணாங்கன்னா
ரோப் காரில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறேன் நான். நல்லா இருக்குது அப்படியே இடமே ஃபுல்லாக சிட் அவுட் மாதிரி. ஜாலியாக குழந்தைகளை கூட்டிகிட்டுனா ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அட்வென்ச்சராக தான் இருக்குது, பரவாயில்ல. வெளியே இருக்காங்க ஸ்டோரி கிடையாது. 73 years 3 years. ஓ போன மக்களே எல்லாமே ஸ்டெப்பாக தான் இருக்குது. பார்ப்போம். ஃபுல் ஸ்டெப்பு கைஸ், நத்திங் டு டு. பார்ப்போம், ஏன்னா வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம் மக்களே. 241 ஸ்டெப், 410 மினிட், பாதி வந்துட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. பார்ப்போம், போவோம். ஃபைனலி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் மக்களே. சூரியனை பிச்சை எடுக்குது. ஸ்டெப்பை ஏறி மேலே வந்துட்டோம். இதுலேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல, பார்ப்போம். ஓகே, ஏன்னா நம்ம பக்கம் வந்துட்டோம். அந்த பறவையோட கால் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நல்லா இருக்கு. இப்போது வியூ நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. ஒருத்தங்க ஏறி வந்ததுக்கு இந்த ஸ்டெப்பு பாறை மேலே நடக்கிற மாதிரி இருக்கு. ரோப் காரில் ஜம்முன்னு போகிறாங்க. அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம். அங்கே தான் நம்மளோட டெஸ்டினேஷன். மேலே வந்ததுக்கப்புறமா ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டிருக்கேன். சில ஒரு வியூ பாயிண்ட். அதான் மக்களே, இது ஏறினா முடிஞ்சு. ஒரு குளம் மாதிரி. ஜாலியாக போகுது ரோப் கார். ஃபைனலாக வந்துட்டோம் மக்களே. இதுக்கோசரம் தான் இவ்வளோ நட. ஆனால் இங்கேருந்து வியூ நல்லாயிருக்கு. ஃபுல் வியூ பக்காவாக இருக்குது. எல்லாமே இயற்கையாக இருக்குது. ஃபுல்லாக மலைகள். அதில் டீ இருக்குது. டீயாக ஒரு ஃபுட் பேக்கரி மாதிரி வச்சுருக்காங்க. உலகத்திலேயே மிக உயரமான பறவையின் சிலை இதுதாங்க. ட்ரோன் வியூ தெரியல, நான் உங்களுக்கு ட்ரோன் வியூ வந்து போடுறேன், அது உங்களுக்கு தெரியும். ஜட்டாயு வேற லெவலாங்க. ಕೂಲ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಕೊಟ್ಬಿಡು. ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் உள்ளுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. வியூ மக்களே சரியான வியூ. நீங்கள் மேலே வந்துட்டு ரோப் காரில் போகணும்னு நினச்சிங்கன்னா 160 பே பண்ணனா நீங்கள் கீழே போயிடலாம். கார்டு அக்செப்டட் ஆமாம். நல்ல வேளை நாங்கள் கார்டு வச்சுருந்தோம், அதனால் பிரச்சனை இல்லை. நான் போகும்போது ரோப் காரில் போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோம். இதுதான் அந்த பேர்டோட ஸ்டோரி. எப்பப்போ எது நடந்துச்சு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சின்ன கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் வியூ
அந்த பறவையோட இன்னொரு பக்கம் வியூ. இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது மக்களே. அந்த ஸ்டோரியை நான் இந்த எபிசோட எண்டில் நான் சொல்லிடுறேன். நான் ஸ்டோரியை சின்ன கோவில் கட்டியிருக்காங்க, குரங்கில் இருக்கு. Full bird. இது சுற்றியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸாகவே இருக்குது. இங்கே ஏதோ டெம்பிள் கிஃப்ட் சென்டர் இருக்குது. டெம்பிள் ட்ரஸ்ட், ஜயாது ராமா டெம்பிள் ட்ரஸ்ட். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கும் போல். ஆனால் நமக்கு எதுக்கு, வேறு வியூ பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். இதுதாங்க உலகத்திலேயே ஒரு உயரமான பறவையின் சிலை. ஃப்ரண்ட் வியூ. அருமையாக இருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. மேலே நடந்து வந்ததுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கைங்க. கேரளா பாருங்க. நம்ம ஊரில் நம்ம எல்லா மலையும் அழைச்சிட்டு இருக்காங்க சில பேர். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இதுக்கு டெவலப் தான் பண்ணியிருக்காங்களோ ஒழிச்சு எதுவும் வெட்டி எடுத்து அது மாதிரி எதுவும் பண்ணல. நல்லாயிருக்கு. இயற்கையை அப்படியே வச்சுருக்காங்க. என்ன இயற்கையை நமக்கு பிடிச்சதோ அதை அப்படியே வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மலையிலேருந்து சுற்றியும் நம்ம பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலையே தான் இருக்குது. சுற்றியும் மலை. சூப்பராக இருக்குது. அருமையான காட்சிங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ திங்க்கு இது லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாமே க்ளோஸ். வியூ பாயிண்ட் மாதிரி சூப்பராக இருக்குது. இயற்கையாக சூப்பராக இருக்குங்க. அந்த சீனரி உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல. அட்டகாசமாக இருக்குது. அற்புதமாக இருக்குது. என் ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சிச்சு, அதனால் என்னோடய ஃபோனில் எடுத்துகிட்டு ரோப் காரில் ஃபைனலி கார்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ரோப் காரில் போகிறக்காக உட்காந்துட்ருக்கோம். ரோப் கார் நிற்கிது. நிறைய டைம் வந்துருச்சு, ஆனால் நம்மளுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. சரி பார்ப்போம். அடுத்த பேங்க்லேயே தான் நம்மளை அனுப்புவாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி கீழே தான் நிற்கிது மக்களையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோப்கார் இதில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். முடியல மக்களை, இல்லைன்னா போயிருக்கலாங்க. பீச் அது இதுன்னு போயிட்டு நம்மளால் முடியல. அதுதான் இந்த ஒரு முடிவு. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் டைம் போகிறேன். இது வரைக்கும் நான் ரோப் காரில் போனதில்லை. நல்லா போய் பார்ப்போம். ஃபைனலி ரோப் காரில் வந்து உட்காந்தாச்சு. மற்றபடி வந்து முடியல கைஸ். நான் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். அந்த சூரியன் ஆக்சுவலி வாங்கிட்டு இருக்கோம்.
சன்னு மேலே இருக்கா? ஃபஸ்ட் டைம் வரேன், நம்ம தெரியாது. கீழே இறங்கிட்டு இருக்கோம். வந்தது வண்டி வேறு வழி இருக்கா? இங்கே ஹெலிகாப்டர் இங்கே ஹெலிகாப்டர் கொஞ்சம் பீதியாக தான் இருக்கும். முடிக்கிற கொண்டுங்களை கொஞ்சம் பீதி. ஹெலிபேட் வந்துயா? என்னென்ன இப்போ எல்லாம் இறங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லோக்கார் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, மற்றபடி ஓகே தான். மோசம் கிடையாது. நியரஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. சொந்தம் டிஸ்ட்ரிக் 48 கிலோமீட்டர். சொல்லி வெளியே வந்துட்டோம் மக்களே. ஜடாயு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமாயணத்தில் வர்ற ஒரு புராண கதையில் வர்ற ஒரு ஸ்டோரி தாங்க. ராவணன் கூட சண்டை இருக்கும்போது ஒரு ரெக்கை வெட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த ரெக்கை வெட்டப்பட்டதும் அந்த பறவை வந்து இந்த மலையில் விழுந்ததாக சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த சிலையை வச்சு அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த பிளேஸை வந்து வச்சுருக்காங்க.